ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம கசப்பே இல்லாமல் பாவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாவக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடைச்சட்டியில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறோம். அதோட கருவேப்பிலையும் போட்டு தாளித்து விடுங்க. கடலப்பருப்பு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதோடு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வைங்கணும். அது எல்லாம் சீக்கிரமாக வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். வெந்தது நம்ம தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி பழம் வதங்கினதும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாவக்காய் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாவக்காய் சேர்த்தது நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும், இல்லைனா கருகி போயிடும். இப்போ இதுக்கு மசாலா பொடியெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து குழம்புத்தூள் மட்டும் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழம்புத்தூள் இல்லாதவங்க வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா எண்ணெயிலே அதை வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினது நம்ம எடுத்து சர்வ் பண்ணால் பசப்பே இல்லாமல் பாவக்காய் சூப்பராக ரெடியாகிடும். என்னோடய சமையல் வீடியோ பிடிச்சி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.